ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 2 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் பகல் 10 மணி 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீ சங்கர ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஒரு ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமானுஜ ஜெயந்தி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இன்றைய தினம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா, சைத்திர திருவாதிரை அப்படிங்கிறது ஆருத்ரா அப்படின்னு வரும் பொழுது ராமானுஜர் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ராமானுஜரனுடைய ஒரு ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து லாவண்ய கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 47 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 22 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது காலை 9 மணி 24 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10 மணி 36 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் நாளைய தினம் அதிகாலை 4 மணி 16 நிமிடம் முதல் அதிகாலை 5 மணி 47 நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்த காலமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மாலை 4 மணி 48 நிமிடம் முதல் 6 மணி 22 நிமிடம் வரையிலும் இருக்கிறது. இதில் நான் ஏன் அழுத்தி சொல்றேன்னா இதை நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைச்சிருப்போம், சண்டே அப்படின்னு சொன்னாலே சாயங்காலம் 4:06 ராகு காலம் நினைச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அதாவது சூரிய உதயத்தை பொறுத்து ராகு காலம் யமகண்டத்தினுடைய வேலை என்பது மாறிக்கொண்டே வரும். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை வைத்து இன்னைக்கு நம்ம இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்லாம் எவ்வளோ நேரங்கிறத பார்த்துருக்கோம். ஆக பகல் பொழுதினுடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகும் பொழுது அதனை 8ஆல் வகுக்கும் பொழுது அதிலே வரக்கூடிய அந்த டைமை தான் வந்து நம்ம 8ஆக வகுத்து அதைத்தான் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். எக்ஸாக்டாக 12 ஹவர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக அந்த 1.5 மணி நேரங்கிறது வரும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு பகல் பொழுதினுடைய அளவு அப்படின்னு கூட இந்த ராகு காலத்தினுடைய அளவு அப்படிங்கிறதும் கூடிண்டே வர்றது. அதில் பார்த்தோம்னா சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னையை பொறுத்தவரை ராகு காலம் என்பது மாலை 4 மணி 48 நிமிடம் முதல் 6 மணி 22 நிமிஷம் வரைக்குமே ராகு காலம்தான். ஆக நம்ம ஏதோ ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மணி 6 அடிச்சிடுச்சு நம்ம போய் நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணாமே 6 மணி 22 நிமிடத்திற்கு பிறகு துவக்க வேண்டியது. யமகண்ட காலம் என்பது மதியம் 12 மணி 5 நிமிடம் முதல் 1 மணி 39 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மாலை 3 மணி 14 நிமிடம் முதல் 4 மணி 48 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1 மணி 30 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம். அந்த சூல தோஷமானது பகல் 10 மணி 49 நிமிடம் வரையில் இருக்கிறது. இதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியாகவும் இருக்கு, ஸ்ரீமத் ராமானுஜ ஜெயந்தியாகவும் இருக்கு. ஆக ஒரு குரு அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும், ஒரு ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து ஒரு குரு எப்படி இருக்கணும்னு சொன்னோம்னா, ஒரு குருவுண்ட ஒரு சிஷ்யன் போய் சேர்ந்துட்டு இருந்தானாம். அந்த சிஷ்யனுக்கு என்ன அவனுடைய எய்ம்னு சொன்னா இறைவனை எளிதாக கண்டுவிட வேண்டும், இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எய்மா வச்சுட்டு அவன் போய் ஒரு குருவுண்ட போய் சேர்ந்திருக்கான். இவனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்த உடனே குருவுக்கு புரிஞ்சு போச்சு. சரி இவன் வந்து எளிதாக கடவுளை காண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்கிறார், என்னதான்ப்பா உன்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கடவுளை காண வேண்டும், அதற்காகத்தான் நான் வேதம் பயின்று கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் நான் தர்மசாஸ்திரத்தெல்லாம் கத்துண்டு அந்த வழியிலே நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனால் என்னால் கடவுளை காண இயலவில்லை அப்படின்னு சொன்ன உடனே குரு சொன்னாராம், நீ கவலையே படாதே, நம்ம போய் ஆண்டவனை பார்க்கணும்னு நினைக்கிறத விட
ஆண்டவன் நம்மளை நோக்கி வரணும், அதை காணுவதற்கு எளிதாக வழி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா. ஒரு ராஜா இருக்காருன்னு எடுத்துப்போமே, ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவினுடைய அரசாட்சியிலே மக்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பொதுமக்கள்ல ஒருத்தன் பார்த்தோம்னா தன்னுடைய கடின உழைப்பால் நிறைய சம்பாதித்து அவன் தனக்காக எதையும் சேர்த்து வச்சுக்காம எல்லோருக்கும் உதவி பண்ணிட்டே இருந்தானாம். அவனால முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை செய்யறான், ஒரு அன்னசத்திரத்தை கட்டி அங்கே சாப்பாடு போட்டு இருக்கான். அது போல கல்வி சாலைகள் எல்லாம் நிறுவி நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கானாம். இது போக ஏதாவது ஒரு பஞ்ச காலம் அப்படிங்கிற மாதிரி வந்தா கூட அந்த அன்னசத்திரத்துல போய் தன்னால் முடிந்த அளவிற்கு தான் எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு துணிமணிகளை வாங்கி தர்றது, சாப்பாடெல்லாம் வாங்கி தர்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானாம். இதை கேள்விப்பட்ட ராஜா அவனை பார்க்கணும்னு சொல்லி நேராகவே கிளம்பி வந்தாராம். ஒரு அரசனாகிய நான் செய்து கொண்டிருப்பதில் எந்த அதிசயமும் இல்லை, ஆனால் உன்னுடைய உழைப்பிலே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயத்த கூட மற்றவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய பரிசுகளையும் பட்டங்களையும் கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு இந்த பணியை நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அந்த மாதிரி தானே கடவுளும், அதாவது இறைவன் தான் ராஜான்னு வச்சுக்கோ, கஷ்டப்பட்டு உழைக்கிற நம்ம தான் அந்த மனிதன் தான் நாம நினைச்சுக்கோ. உன்னால் இயன்ற உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருந்தாலே போரும். உன்னால முடிஞ்ச விஷயம் என்ன, நீ வேதங்களை கற்றறிந்திருக்கிறாய், தர்மசாஸ்திரத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர, நல்லா படிச்சிருக்க, இதை நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. எல்லாருக்கும் நீ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலே, உன்னால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு நீ ஷேர் பண்ணிட்டு இருந்தாலே போதும், உன்னை நோக்கி ஆண்டவன் தேடி வருவார். அதனால நீ ஆண்டவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குருவானவர் அவருக்கு சொல்லி கொடுத்தாராம். இந்த நேரத்துல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டினுடைய ஞாபகமும் நமக்கு வர்றது. அதாவது ஒரு வாத்தியார் நல்ல பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியார் இருந்தார். அங்க புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணானா, அது இந்த காலம் மாதிரியே வச்சுப்போமே, ஒரு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணானா, அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தானாம். மற்ற மாணவர்களோடு ஒப்பிடும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் நல்லாவே படிச்சிருவான், எல்லாத்தையும் கடன்னு ஒப்பிப்பான், எல்லாத்தையும் கடகடன்னு அவன் ஈஸியாக புரிஞ்சுண்டும் படிச்சுட்டு அவனே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிப்பானா. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால வாத்தியார்ட்டையும் நல்ல பேர், எல்லோரிடையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தானாம். இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டூடெண்ட் டெவலப் ஆக அவனுடைய மனதிற்குள்ளாக ஒரு அகம்பாவம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுடுத்தான். நம்ம தான் நிறைய படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவனுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு கூட மதிக்கிறது இல்லை. அவனை விட இப்போ இவன் ஒரு 10th படிக்கிறான்னு சொன்னால் +2 படிக்கிற பையனை கூட மதிக்கிறது இல்லை. எல்லாரையும் ஒரு துச்சமாக பார்க்கறது, எல்லோரையும் ஒரு முட்டாளாக நினைப்பது. இது போக முக்கியமான நேரத்தில் எதையாவது ஒரு கேள்வி அவங்க தடுமாறுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கும் போது அவர்களை பார்த்து கிண்டல் பண்ணுறது, ஒரு மாதிரி கேலியாக சிரிக்கிறதுங்கிற மாதிரி அந்த பையன் ரொம்ப அகம்பாவத்தோடு நடந்துக்கிட்டு இருந்தானாம். இதை பார்த்த ஆசிரியருக்கு இந்த பையனை எப்படியாவது திருத்தணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை வர்றது. ஆனால் ஆசிரியர் போய் அவனுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க போனால் அவன் ஆசிரியரே எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு, ஆசிரியரையே மடக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ஆசிரியரை அவமானப்படுத்தி விட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறார், திடீர்னு அந்த பையனை கூப்பிடுறார். பக்கத்து ஊரில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருப்பா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தார். அவர் திடீர்னு இன்னைக்கு காலைல இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த நண்பர் பார்த்தோம்னா அவர் மிகப்பெரிய மனிதர், தர்க்க சாஸ்திரங்களை அத்தனையும் கரைத்து குடித்தவர், 200 விருதுகளுக்கு மேல் பெற்றவர், கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய அவார்ட்லாம் அவர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய மனுஷன். அவருக்கு ஒரு சவப்பெட்டி அப்படிங்கிறத செய்யணும். இதை மற்ற மாணவர்களை நம்பி என்னால் ஒப்படைக்க முடியல, அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்க முடியல, நீ தான் அதுக்கு சரியான ஆள், நீ தான் புத்திசாலி, அதனால இந்த ஊர் எல்லையில் ஒரு ஆசாரி ஒருத்தர் இருக்கா, அந்த சவப்பெட்டி பண்ணுறவன், அவங்கிட்ட போய் இந்த சவப்பெட்டி பண்ணி எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி இவர் இந்த மாணவர்கிட்ட சொல்கிறார். இந்த மாணவரை ஒரு உயர்த்தி பேசின உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வேற யாராலையுமே செய்ய முடியாது, நீ தான் புத்திசாலி, நீ தான் இந்த வேலையை செய்வேன், நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அகம்பாவத்தோட தெனாவட்டோட நேராக போய் அந்த ஆசாரிக்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு ஒரு சவப்பெட்டி செய்யணும், இந்த மாதிரி ஒரு சவப்பெட்டி வேணும்னு கேட்ட உடனே ஆசாரி கேட்டார், அப்படியா, இறந்து போனவரை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவன் அவர் 200 விருதுகளுக்கு மேல் வாங்கியவர், தர்க்க சாஸ்திரத்தை கரைச்சி குடித்தவர், அவ்வளோ பெரிய மனுஷன், அது இதுன்னு சொன்ன உடனே அந்த ஆசாரி கோவம் வந்துதான். ஏன் காலையிலே கிளம்பி என் வேலையை என் பொழப்பை கெடுக்கணுன்னே வந்துட்டீங்களா, நான் அதெல்லாமா கேட்டான். அவன் அவார்டு வாங்கினா எனக்கு என்ன, வாங்காட்டி எனக்கு என்ன, அவன் உயரம் எவ்வளோ, ஆள் எப்படி இருப்பான், அவன் பருமனாக இருப்பானா இல்லை அவன் மெலிசா இருப்பானா, இல்லை எவ்வளோ நீளமாக உயரமாக இருப்பானா இல்லை குட்டையாக இருப்பானாங்கிறத சொல்கிறத விட்டுட்டு அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, அவன் எத்தனை விருதுகள் வாங்கினா எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எனக்கு தேவை சவப்பெட்டி பண்ணணும், யாராக இருந்தாலும் 6 அடி நிலம் தானே, இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த ஆசாரி சொன்னாராம். இதை கேட்ட உடனேயே அவனுக்கு சம்மட்டியால் அடித்தது போல் இருந்ததாம்.
நம்ம என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் அறிவினை பெற்றிருந்தாலும் எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்லையே, கடைசியில எல்லோருக்கும் இதுதானே நிலை அப்படிங்கிற அந்த புத்தியானது அவனுக்கு மண்டையிலே உரைத்ததாம். இப்படித்தான் அந்த ஆசிரியரானவர் அந்த மாணவனினுடைய ஒரு அகம்பாவத்தை குறைத்தார் அப்படின்னு சொல்றார். ஆக குருங்கிறவர் எப்படி இருக்கணும், அந்த மாணவர்களுக்கு நல்லறிவு புகட்டுவது போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.